Hi, this is Veda from Equity Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரியோட செகண்ட் வீக்கில் நம்ம என்னென்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் பிட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் என்ன ப்ரெஃபரன்ஸுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து 23,559 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. ஒரு 51 பாயிண்ட்ஸ் வந்து வீக்லி ஹையில் வந்து நமக்கு க்ளோசிங் வச்சுருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியுமே வந்து 50,158 அப்படிங்கிற லெவல்ஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. ஒரு 570 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து போன வீக்கோடைய ரிசல்ட்ஸில் வந்து எஸ்பிஐயோடைய ரிசல்ட் வந்து ஒரு பேங்க் நிஃப்டிக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கூட வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, எஸ்பிஐ ரிசல்ட் வரும்போது வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி டெலிகிராம் சேனல்லே வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு எஸ்பிஐயோடைய சப்போர்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, நிஃப்டியோடைய நெக்ஸ்ட் 50 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 63,552 அப்படிங்கிற ஒரு லெவலில் க்ளோசிங் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 424 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. குறிப்பாக வந்து போன வாரத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இண்டிகேட்ஸ் லெவல்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் இண்டிகேட்ஸஸாக நம்ம பார்க்கும்போது ஃபார்மா செக்டர் வந்து நல்ல ஒரு போன வீக் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் கொடுத்துருக்கு. ஃபார்மா வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபார்மா 22,077 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. ஒரு 638 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் க்ளோசிங் ஆகிருக்கு. பெருசாக நம்ம எதிர்பார்த்த ஒரு செக்டர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எஃப்எம்சிஜி. ஸோ இந்த எஃப்எம்சிஜி நமக்கு போன வாரம் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கல. பட் அதுக்கு எதிர்மறையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் கிட்டத்தட்ட வந்து 55,113 அப்படிங்கிற லெவல்ஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1,578 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டவுன் சைடில் வந்து எஃப்எம்சிஜி க்ளோசிங் நடந்திருக்கு. இப்போ ஓவராலாக மார்க்கெட்டோடைய பொசிஷன் பார்த்துருக்கோம். இப்போ இதில் இந்த லெவல்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு F&O ஸ்டாக்ஸஸ் லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து கெய்னர் லிஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது அபார்ட் இந்தியா வந்து நல்ல ஒரு வீக்லி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நிஃப்டி ஃபார்மா வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் கொடுத்துருந்ததுங்கிறத. ஸோ அந்த லெவலில் நிஃப்டி ஃபார்மாவுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தது வந்து டிவிஸ் லேப் வந்து நல்ல ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தது. டிவிஸ் லேபுமே வந்து நல்ல ஒரு வீக்லியில் நல்ல ஒரு பர்ஃபார்ம் கொடுத்துருக்கு. அதே நேரம் ஒரு ரோஸ்டான பர்பஸ் அப்படின்னு வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக் லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, டியூப் இண்டஸ்ட்ரீஸும் எஸ்கார்ட்ஸும் நல்ல ஒரு இறக்கம். அதே மாதிரி என்சிசியுமே வந்து நல்ல ஒரு இறக்கம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% வரைக்கும் வீக்லியில் வந்து டவுன் சைடு வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வரப்போகிற ஐபிஓஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஐபிஓஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் டெக்னாலஜியோடைய ஐபிஓ வருது. அதே மாதிரி குவாலிட்டி பவரோடைய ஐபிஓவும் வருது. இப்போது நம்ம ஏற்கனவே வந்து போன வீக்கோடைய ரிசல்ட் பேசிக்கில் வந்து நம்ம ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வந்திருந்தாலுமே மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் வந்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி போச்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லெவலுக்கு இல்லை. ஸோ மிக்சடான ஒரு ரிசல்ட் மூவ்மெண்ட்டு தான் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ வர்ற வீக்கில் வந்து நமக்கு ஒரு மேஜரான ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கக்கூடிய கம்பெனிஸஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டால்கோ இருக்குது. அதே மாதிரி கிராசிமும் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலோடைய ரிசல்ட்டும் வந்து இப்போ நமக்கு வர்ற வீக்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் வருது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து என்ன எஃபெக்ட் வந்து நமக்கு, ஏன்னா இன்டால்கோடைய ரிசல்ட் வந்து நிஃப்டியோடைய மெட்டல் இண்டெக்ஸை வந்து எப்படி ஒரு பர்ஃபார்ம் கொடுக்க போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு நல்ல ஒரு பாட்டம் லெவலுக்கு வந்த மாதிரியே வந்து இந்தியா விக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் மேலே இந்தியா விக்ஸ் ஏறிச்சினால் ஸோ மார்க்கெட் வந்து என்ன ஆனால் இறங்குறதுக்கான வாய்ப்பு வரலாமா, இல்லை இந்தியா விக்ஸ் வந்து இன்னும் இருக்கக்கூடிய ஒரு பாட்டம், அதாவது 12.94 அப்படிங்கிற லெவலை வந்து இந்தியா விக்ஸ் வந்து வர்ற வீக் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நிஃப்டி இப்போ ஓவராலாக வந்து டெக்னிக்கலாக நிஃப்டி வந்து நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு லோ, அதாவது ஜனவரியில் வந்து ஒரு லோ வந்து கொடுத்துருந்துச்சு 22,786ங்கிற லெவல்ஸில். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் எடுத்து இப்போ நமக்கு வந்து அந்த இடம் வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ லெவலுங்கிற லெவலில் இருந்தது. அந்த இடத்துல ஒரு ரிவர்சலும் ஆச்சுது. இப்போ நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கரெக்டான நமக்கு டார்கெட் பாயிண்ட்டுக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இந்த வீக்கே வந்து வந்துடும் நம்ம எதிர்பார்த்தோம். 23,872 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை. பட் ஆனால் 800 வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேலே மூமெண்ட் ஆகாமல் திரும்ப ஒரு ரிவர்சல் பேக் வந்துருச்சு. ஸோ சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது நமக்கு வர்ற வீக்குக்கு 23,263ங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா 23,872ங்கிற லெவல்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஒருவேளை நமக்கு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அதிலிருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸஸ் வந்து நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 24,200 வரைக்கும். சப்போர்ட்டில் கண்டிப்பாக நமக்கு ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இந்த வாரம் நமக்கு தெரியுது டெக்னிக்கலாக. ஸோ அப்படி வந்து ஒரு 23,260ங்கிற லெவலில் ஒரு ரிவர்சல் பேக் கிடச்சிச்சுன்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அந்த இடத்த மிஸ் பண்ணாமல் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோடைய லோ பாயிண்ட் வந்து ஜனவரியில் நம்ம என்னன்னா 47,873 வரைக்கும் வந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு ரிவர்சல் பேக் ஆச்சு. அதுவும் கோல்டன் ரேஷியோவில் தான் நடந்துச்சு. இப்போ அந்த லெவலுக்கு வந்து நமக்கு இப்போ நமக்கு மேலே வரணும் அப்படின்னா சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா வர்ற வீக்குக்கு வந்து 49,787ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா 50,660 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. பட் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 51,346ங்கிற லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நிஃப்டியில் நம்ம எந்த ஸ்ட்ரைக்ஸஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வர்ற வீக்கு வந்து 23,200 டு 23,900 அப்படிங்கிற இந்த லெவல்ஸுக்குள்ளே நிஃப்டி வந்து ட்ராவல் ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மணி கால் ஆப்ஷனில் வந்து பார்க்கும்போது 23,000 கால் வந்து ஒரு கால் சைடுக்கும் 24,000 போட்டு வந்து நமக்கு ஒரு புட் சைடுக்கும் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். நமக்கு எங்கே ஒரு ரிவர்சல் ஆகுதோ ஒரு புட்டும் மறுபடியும் சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் ஆகும்போது காலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து சப்போர்ட் லெவல் கொடுத்துருக்கிறது வந்து 49,787 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சப்போர்ட்டை நம்ம பேஸ் பண்ணும்போது 49,700 கால் ஆப்ஷனையும் அதே நேரம் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறது 50,660 கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணும்போது இந்த மணியில் 50,700 புட்டும் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த வீக் ட்ரேடிங்க்கு. ஸோ எந்த பக்கம் வந்து ஒரு ரிவர்சல் நடக்குதோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.